Hello friends, welcome to Indian Job Summil. Indo-Tibetan Border Police Force இந்தோ-திபெத்திய எல்லை காவல் படையில் த கான்ஸ்டபிள் கிச்சன் சர்வீசஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த இடத்துல தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் 2 செப்டம்பர் ஓப்பன் பண்ணுறாங்க. இது ஆகஸ்ட் 13 இல்லைங்களா? ஸோ செப்டம்பர் 1 தான் அப்ளிகேஷனே ஓப்பன் பண்ணுறாங்க. இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணல. லாஸ்ட் டேட் 1 அக்டோபருக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டு, நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? recruitment.itbpolice.nic.in இந்த வெப்சைட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், நியூஸில் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேலை நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால், ஆல்ரெடி ஐடிபிபியில் நிறைய முறை நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேரெக்டாக லாகின்ல போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் இதுவரையும் அப்ளை பண்ணல அப்படின்றவங்க நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் இதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்ஸ் அவங்க நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான ஃபுல் வீடியோ இதுக்கு மேலே ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கும் அப்ளை வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம டெலகிராம் சேனல்லே இருக்கும், ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இண்டோ-டிபெட்டன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஸோ ஹோம் மினிஸ்டர் யாருன்றது இதிலே கொடுத்துருப்பாங்க, அமித்ஷா. ஸோ இது வந்து குரூப் சி நான் கெஜெட்டட் போஸ்டிங். ஸோ ஐடிபிபியில் பர்மனன்ட் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இது வந்து டெம்பரரி கான்ட்ராக்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான். சேலரி பார்த்தீங்கன்னா 21,000 69,000 வரையும் இருக்கும். 7th பே கமிஷன் படி பேசிக் சேலரி 21,000 ப்ளஸ் அது போக உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி தருவாங்க, ஓகேங்களா? அந்த அலவன்ஸ் எதுவும் இதில் மென்ஷன் பண்ணல. பேசிக் வந்து 21,700 தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ப்ரோ, இன்கேஸ் நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா மெஜாரிட்டி இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கும், ஓகேங்களா? இல்லை அப்படின்னா அப்ரோடில் இருக்கும். மேக்ஸிமம் இந்தியாவில் தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டபிள் கிச்சன் சர்வீஸ் இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 819 வேக்கன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஆண்கள் பெண்களுக்கு கேட்டகிரி வைஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ மேல் கேட்டகிரிக்கு மட்டுமே 697 வேக்கன்சி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிஎஃப் வந்து பிளர்ராக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ரெசல்யூஷனில் வீடியோ வச்சு பாருங்கள். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா டெலகிராம் சேனலில் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி நீங்கள் படித்து பாருங்கள், சரிங்களா? இதில் தெரியுதா அப்படின்னு தெரியல, பிடிஎஃப் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. இது ஷார்ட் நோட்டீஸ் தான், அதனால கொஞ்சம் கிளியராக இருக்காது. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறப்ப அதில் கிளியராக இருக்கும். ஸோ மேல் கேட்டகிரி பாருங்கள், 697 வேக்கன்சி இருக்குது. அதில் யூஆரில் 389, எஸ்சியில் 41, எஸ்டியில் 60, ஓபிசியில் 138, இடபிள்யூஎஸ்ல ஒரு 69. ஸோ மொத்தம் 697 வேக்கன்சி மேல் கேட்டகிரிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஃபீமேலுக்கு எவ்வளோ ப்ரோ இருக்குது அப்படின்னா 122 வேக்கன்சி. யூஆரில் 69, எஸ்சியில் 7, எஸ்டியில் 10, ஓபிசியில் 24, இடபிள்யூஎஸ்ல 12 வேக்கன்ட், சரிங்களா? ஸோ ஒட்டுமொத்தமாக அந்தந்த கேட்டகிரிக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். ஸோ டோட்டலாக 819 வேக்கன்சி, அதாவது 819 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லாரும் அப்ளை பண்ண முடியுமா? 10th படித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு சில எலிஜிபிலிட்டி வச்சுருக்காங்க. 10th படிச்சிருந்தாலும் அந்த கிச்சன் எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அது என்ன ஏதுன்றது நான் இந்த வீடியோவோட எண்டிங்கில் சொல்கிறேன், ஓகேங்களா? சார் வெப்சைட் பார்த்துட்டோம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பாருங்கள், 100 rupees இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் தான் இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வெப்சைட்டில் போயிட்டு. ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ 2 செப்டம்பர் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பனில் இல்லை. அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 rupees காமிச்சிட்டாங்க. நீங்கள் ஃபீமேலு, எக்ஸ் சர்வீஸ் மேன், எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து எலிஜிபிலிட்டி பாருங்கள். கான்ஸ்டபிள் கிச்சன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 18 to 25 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 18 to 25 ஏஜுக்குள்ளே இருக்கணும். ப்ரோ 18 ரன்னிங்கில் இருக்குது, ஓகேவா நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் 18 இருக்கணும், மேக்ஸிமம் 25 இல்லை 25 ஏஜுக்குள்ளே இருக்கணும். 25க்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு,
நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு ஆஸ் யூஷுவல் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 இயர்ஸ், ஸோ 30 வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸ், 28 ஏஜ் வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் ப்ரோ அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். சரியா? ஸ்டேட் போர்டு சென்ட்ரலு ரெண்டுமே எலிஜிபிள் தான். 10th பாஸ் பண்ணி ஃபுட் ப்ரொடக்ஷனில் இல்லை கிச்சன் சர்வீசஸில் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அது அப்ரெண்டிஸ் கோர்ஸாகவும் இருக்கலாம், 6 month கோர்ஸாகவும் இருக்கலாம், 3 month கோர்ஸாகவும் இருக்கலாம், 1 month கோர்ஸாகவும் இருக்கலாம். சரிங்களா? டியூரேஷன்லாம் முக்கியம் இல்லை. இந்த ஃபுட் ப்ரொடக்ஷனில் ஃபுட் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா எல்லாருமே 10th படிச்சிருப்பாங்க. அப்போ 10th படித்தவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த ஃபுட் ரிலேட்டடாக கோர்ஸ் முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 10th பாஸ் பண்ணி ஃபுட் ப்ரொடக்ஷன்லையோ இல்லை ஃபுட்லேயோ, அதாவது ஏதாவது ஃபுட் ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். டியூரேஷன் முக்கியம் இல்லை. ஸோ 3 month 6 month 1 year எல்லாமே எலிஜிபிள் தான். முக்கியமாக அந்த கோர்ஸ் முடிச்சு சர்டிஃபிகேட் இருக்கணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் அதை செக் பண்ணுவாங்க. சரி, ஓகே. எப்படி ப்ரோ செலக்ட் பண்ணுறாங்க? செலெக்ஷன் ப்ராசஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இருக்கும். முதல்ல பிஇடி கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு, ஹைட்டு வெயிட்டு அதெல்லாமே செக் பண்ணுவாங்க. அடுத்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷனு உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸில் இது எல்லாமே இருக்கும். ஃபிசிக்கலில் ஹைட்டு, இந்த ரன்னிங்கு, லாங் ஜம்ப்பு, வெயிட் லிஃப்டிங் அதெல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் ஹைட் எவ்வளோ இருக்கணும், வெயிட் எவ்வளோ இருக்கணும், செஸ்ட் மெஷர்மெண்ட்டு அதையும் நான் சொல்கிறேன். அடுத்த ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் மோட் தான், OMR பேஸ்டு தான். சரிங்களா? ஆன்லைன்லலாம் இருக்காது. நீங்கள் ரிட்டன் மோட் தான், ஹேண்டில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனில் ஏதாவது கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். மெரிட் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஸ்கோரை பேஸ் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு அந்த மெடிக்கல் எக்ஸாம் அதெல்லாமே இருக்கும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஆன்லைன் அப்ளிகேஷன் மோட் வில் பி ஓப்பன்டு வித் எஃபெக்ட் ஃப்ரம், அதை WEF அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது நடைமுறைக்கு வரும் அப்படின்றத இங்கிலீஷில் வித் எஃபெக்ட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 2nd September இருந்து அப்ளிகேஷன் நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. 2nd September இருந்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த டேட் அண்ட் டைமிங் எப்போ ப்ரோ அப்படின்னா, டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு 9 o'clock 10 o'clock ஓப்பன் பண்ணிடுவாங்க. 10 o'clock ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ லாஸ்ட் டேட் 1st Octoberக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 PM மதியம் வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ October 1 மதியம் 12 மணிக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ நான் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக சொல்லிட்டேன். மேற்கொண்டு செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் டீட்டெயிலாக சொல்லி எப்படி இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அதுக்கான வீடியோ எல்லாமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.